ஹாய், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா 1 ஆட் பண்ணிவிட்டு சீரகம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இஞ்சியையும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து இடிச்சிக்கலாம். இடிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ரெண்டு மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். தனியாக 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் அடித்து இதில் பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். இதில் வந்து முழு கொத்தமல்லியை வந்து இடித்து இதில் ஆட் பண்ணிக்கிடணும். லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ஈஸியான காரசேவ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தியோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா தோசைக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா. இது மேலே சின்னதாக வெங்காயம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் ஒரு 1/2 லெமனையும் பிழிஞ்சு விட்டுடலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க.